இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளோ சொன்ன? 200 ரூபாப்பா. இந்த அட்ரஸ் இங்கே தானே? யாருக்கு தெரியும்? நீ கொடுத்த காசுக்கு அதிகமாவே இந்த ஏரியாவை சுத்தி சுத்தி வந்துட்டேன். யாருக்குமே இந்த அட்ரஸ் தெரியலன்னு சொல்றாங்க. நீங்களே அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. என்ன ஆளை விடுங்க. அண்ணே, உள்ளூர்காரங்க உங்களுக்கே தெரியலன்னா நாங்க எப்படின்னா கண்டுபிடிக்க போறோம்? அதுக்காக என்ன பண்ண சொல்ற? போட்ட பெட்ரோல் உங்களுக்காக காலி பண்ணிட்டு போக சொல்றியா? இந்த ஏரியா வேற விஐபிங்க இருக்கிற ஏரியா. திரும்ப திரும்ப இந்த சைடு சுத்திட்டு இருந்தேன்னா உங்களோட சேர்த்து என்னையே தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நான் கிளம்புறேன். வேற யாருக்கிட்டயாவது அட்ரஸ் கேட்டு போங்க. ஏங்க, உங்க அம்மா சொன்னனால தான் நீங்க என் கூட வர, நீங்க போய் தானே சொன்னீங்க. உங்க அம்மா சொன்னதுனால தான் என்ன சமாதானப்படுத்த வந்த நீ சொன்னிய. அது பொய்யா? பொய் இல்லையா? அது இப்ப நம்ம பொய் இல்லைன்னு சொன்னா அவங்களும் பொய் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால பேசாம பொய்னே சொல்லிடுவோம். ஆமாங்க, அது பொய் தான். அது அந்த குள்ள புத பையனுக்காக சொன்னது. அப்படி நான் சொல்லன்னு வைங்க, அவன் என்ன கிண்டல் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் அம்மா சொன்னனால தான் நான் எங்க இருக்கேன்னு சொல்லி அவன்கிட்ட போய் சொன்னேன். ஆமா, அப்ப நீங்களும் போய் தானே சொன்னீங்க. நீ குள்ள பூதத்துக்காக பொய்யா பேசினிருந்த. நான் யாருக்காக போய் சொல்லணும்? நான் சொன்னது உண்மைதான். எங்க அம்மா சொன்னதுக்காக தான் நான் இப்போ உன் கூட வரேன். எனக்கு இன்னும் உண்மையில இருக்கும் எல்லாம் போல. ஏங்க இங்க பாரு, நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன். அத்தோட விட்டுறணும். சும்மா அதை கேட்டுனே இருந்தனா அப்புறம் கார் விட்டு இறங்கி போயினே இருப்பேன். இல்ல 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 இல்ல, வேணாம் வேணாம் வேணாம். நான் எதுவுமே கேட்கல, போதுமா? விடுங்க. வீட்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணா பேச முடியாதுன்னு இங்க வந்து வெயிட் பண்ணா இவ்ளோ நேரமாச்சு ஃபோன் பண்ணாமே இருக்காங்க. ஐயோ, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணா வீட்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க. நாமளே ஃபோன் பண்ணிடுவோம். நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டு. சொல்லுங்க மேடம். இனியன் ராசாத்தி வந்துட்டாங்களா? அவங்கள பாத்துட்டீங்களா? நாங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் மேடம். அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அவங்க வரல. ஏன் கணக்குப்படி இந்நேரத்துக்கு இனியனும் ராசாத்தியும் அவங்க வந்திருக்கணும். நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேடம், இது வரைக்கும் எங்கிட்ட கொடுத்த வேலை எதுவும் மிஸ் ஆனதில்ல மேடம். இதுவும் மிஸ் ஆகாது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம். அவங்க 2 பேரும் எங்களை தாண்டி உயிரோட போக முடியாது மேடம். நீங்க கவலையே படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு கால் பண்றேன் மேடம். ஏய், நீங்க என்ன செய்வீங்களோ எப்படி செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அந்த குண்டச்சி ராசாத்தி சென்னையில இருந்து உயிரோடவே திரும்ப கூடாது. ஓகே மேடம். ஜெனி, என்னம்மா? ஒன்னும் இல்லப்பா. மாப்பிள்ளைய நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியாமா? ஃபீல் பண்ணாம எப்படிப்பா இருக்க முடியும்? காசு பணம் நம்ம கிட்ட கொட்டி கிடந்தாலும் அவர் இப்ப ஜெயில இல்லப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஏன் இவ்வளவு கேத்தனமான வேலையை உன் புருஷன் பண்றாருன்னு நேர்லயும் போன்லயும் கேட்டு என்ன கொல்றாங்கப்பா. எத்தனை பேருக்குப்பா நான் பதில் சொல்றது? நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க முகத்தை கூட நம்மளால பார்க்க முடியலப்பா. எவ்வளவு பெரிய அவமானப்பா நம்மளுக்கு.
இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பொட்டச்சின்னு நினைக்கும் போது எனக்கு ஆத்திரமா வருதுப்பா. அவளை சும்மாவே விடக்கூடாதுப்பா. அவ சாகணும்ப்பா. இல்லம்மா, உடனே அவளை கொன்னா அந்த பழி நம்ம மேலதான் விழுகும். அதனால தான் இத்தனை நாளா பொறுமையா இருந்தேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். இன்னைக்குள்ள அவ செத்துட்டான்ற செய்தி நமக்கு வரும். அவ சாதாரணமா சாக கூடாதுப்பா. சித்திரவதை பண்ணி செதில் செதலா வெட்டி வீச சொல்லிருக்கம்மா. ஏய், வண்டி வருது பாரு. மச்சான் தனியா தான் போய்கிட்டு இருக்கான். அவனை வச்சு செஞ்சிடலாம். ஏற வண்டியில. ஏற வண்டிய. சீக்கிரம் போடா. டேய், அது ராசாத்தி புருஷ இனிய மாதிரி இல்ல? சார் ஆமா, இவன் மட்டும் இங்க இருக்கான். அவன் எங்கன்னு தெரியலையாடா? இரு, இவனை ஃபாலோ பண்ணா அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். என்ன வேணும் அங்கிள்? குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். இருங்க அங்கிள், கொண்டு வரேன். அம்மா, பாப்பா என்னாச்சு? பாப்பா பாப்பா என்னாச்சு? பாப்பா இங்க பாரு. பாப்பா இங்க பாரு. பாப்பா எழுந்துரு. பாப்பா பாப்பா ஏய், பாப்பா, யாரா நீ? எழு- எதுக்காக என் புள்ளைய தூக்கிட்டு போற? இல்ல கீழே விழுந்துட்டாங்க, மயக்கம் போட்டாங்க. நீங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன், போங்க. என்னங்க இங்க பாப்பா, வாங்களே, நம்ம புள்ளைய யாரோ தூக்கிட்டு அக்கா, போறாங்க. தூக்கிட்டுலாம் போல, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். இப்ப போலீஸ்காரன் பிள்ளையவே கடத்த பாக்குறியா? ஏண்டா போலீஸ்காரன் பிள்ளைய கடத்த பாக்குறியா? சார் இல்ல சார், உங்க குழந்தை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கீழே தடுக்கி விழுந்து. யார்கிட்டடா கதை விடுற? சொல்றா. சார் அடிக்க சார் இல்ல சார், சொல்றா. சார் ஏண்டா போலீஸ்காரன் மேலயே கை வைக்க வரியா? சார் நடந்ததுன்னு தெரிஞ்சிட்டு பேசுங்க சார். சார் நான் தண்ணி வாங்க தான் வந்தேன். என்னடா சொல்ல போற? சார் குழந்தை தடுக்கி திருட்டு பையல எதை எடுத்தாலும் 1000 கணக்கு சொல்லுவானுங்கடா. இல்ல இல்ல சார், நான் திருட்டு பையன்லாம் இல்ல சார். நான் டேய், வாயை மூடு. சார் நான் சொல்றது கேளுங்க சார். தள்ளி முட்டிக்கு முட்டி பேசுறேன் உண்மையா தான் சொல்றேன். குழந்தை தடுக்கி விழுந்துருச்சு. சார் நம்புங்க சார், நான் தண்ணி வாங்கறதுக்கு தான் வந்தேன். அங்க ஒய்ஃப் சார், என்ன சார் தனியா ஆச்சு? இருக்காங்க. என் புள்ளைய கடத்த பாத்துருக்காயா? ஏய், இல்ல சார். என்னடா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஐயா பொண்ணைய கடத்த பாப்ப? சார் சத்தியமா அப்படிலாம் இல்ல சார். நான் சொல்றது கேளுங்க என்ன நொன்ன சார்? சார் என் பொண்டாட்டி பக்கத்து தெருவுல இருக்கா சார். அவளுக்கு தண்ணி வாங்குறதுக்கு தான் சார் நான் வந்தேன். தண்ணி எடுத்து வரேன்னு போன பாப்பா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு சார். உன் பொண்டாட்டியும் மயங்கிட்டா, என் புள்ளையும் மயங்கி ஆமா விழுந்துட்டாளா? சார், அதான் சார் உண்மை. நான் ஏய், சொல்றது யார்டா கதை சொல்லிட்டு இருக்க? இல்ல யோ, சார். இவனை ஸ்டேஷன்ல கொண்டு போய் லாடம் கட்டா தான் இன்னைக்கு உண்மை வெளிய வரும். கேளுங்க இவனை சார். வண்டியில நடக்குது ஏத்துங்க. என்னன்னா, இவன் கதையா சொல்லிட்டு இருப்பான். சார் இல்ல சார். வாடா, வந்து சார், சேரு. என் பொண்டாட்டி தனியா இருக்கா சார். அவளுக்கு இந்த ஊர் தெரியாது சார். இல்ல சார். சார் சார், நான் சொல்றது கேளுங்க. என்னடாச்சு? தெரியலையாடா? யோ, கான்ஸ்டபிள், வண்டி அடியா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் 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 என் பொண்டாட்டி பக்கத்து தெருவுல இருக்கா சார். பாவம் சார், இந்த ஊர்ல அவருக்கு யாரையும் தெரியாது சார். இந்த ஊருக்கு அவன் புதுசு ஏய், சார். பேசாம இரு. சார் பேசாம வாடா.